சத்குரு குரு கடாட்சம். இன்றைய நாள் இனிய நாள், இனிய நாள். உலகம் இனியது, மக்கள் இனியவர்கள், அன்றாடும் வாழ்க்கை இனியது, வாழ்நாள் முழுதும் இனியது. இப்படி நினைத்து கொண்டு வாழ்ந்தால் எல்லா நாளும் இனியது. நாம் நம் மனதை கசக்கி கொள்ளாமல் சந்தோஷமாக வாழ்வது என்பது சிறப்பு. நாம் நம் துன்பங்களை நாம் என்றும் சுமந்தே ஆக வேண்டும். அதற்காக மன உளைச்சல் பட்டு இருக்க வேண்டாம். தீர்வு காண்பதே சிறப்பு. குரு கடாட்சம். அதாவது தவத்தை பற்றி எவ்வளோ சொல்லி இருக்கிறேன், சொல்லிக்கினே தான் இருக்கிறேன். இன்றைக்கு சப்ஜெக்ட் தவம் செய்கின்ற தவசக்தி நம்ம உடலில் நிலைச்சி நிற்குமா? இப்போ தவம் செய்துக்கிறேன், இது நிலைச்சி நிற்குமானா நிலைச்சி நிற்கும். செய்கின்ற தவமும் தவசக்தி நம்ம உடலில் நிலைச்சி நிற்கும். ஆதாரங்களுடைய சக்தி நமக்கு செயல்படுமையானால் நிலைச்சி நிற்கும். மூலாதாரம், சுவாயுஷ்டானம், மணிப்புரகம், அநாதம், விசுத்தி, ஆக்னியா, துரியம் எந்த நேரமும் செயல்பட்டு கொண்டே இருந்தால் தவசக்தி இருக்கும். அது செயல்படாமல் போனால் தவசக்தி என்பது இல்லாமலே போய்விடும். அதே மாதிரி நம்ம தவம் செய்து பெற்ற சக்தியை நம்முடைய தூய்மையான எண்ணங்களே அந்த தவசக்தியை இருப்புக்குள் வைத்துக்கொள்ளும். அப்படி நாம் தவம் செய்து கொண்டு தவம் செய்து முடித்த பிறகு தீய எண்ணங்களை உள்ளே புகுத்துமையானால் எண்ணங்கள் வழியாக நாம் செய்த தவம் வீணாகிவிடும். ஆகையால் தவம் செய்வோம், தவத்தின் மகிமையால் புண்ணியம் செய்வோம், மனதை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். இன்றைய நாள் இனிய நாள். கேள்விகள் கேளுங்க. இப்போ மனதை தூய்மையாக வச்சுக்கிறது ஓகே. தீய எண்ணங்கள் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தீய எண்ணங்கள் வரும், அதை பதிவு செய்யாத. தீய எண்ணங்கள் வரும், பதிவு செய்யாத. அதாவது எல்லா மனிதர்களுக்கும் தீய எண்ணங்கள் வரும். நாம் தவம் செய்து 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 தவ சக்தி அதிகமையானால் அந்த தீய எண்ணங்களும் குறைந்து விடும், இல்லாமலே போய்விடும். தீய எண்ணங்கள் இல்லாமலே போய்விடும். அடுத்த கேள்வி. அதே மாதிரி இப்ப நிறைய பேர் நம்ம வெளி உலக வாழ்க்கையில இப்ப எல்லாருமே பல விஷயங்களை கடந்துதான் வர்றோம். வர்றப்ப தீய எண்ணங்களே இல்லாம இருக்கும். சில நேரத்துல திடீர்னு அது உள்ள ஆட்கொண்டு அந்த மாதிரி சமயத்துல நம்ம எப்படி நம்மளை தற்காத்து? தீய எண்ணங்கள் என்பது பிரித்து சொல்லலாம். திருமணமாகி கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் தியானம் செய்து கொண்டு அடுத்தவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்பட்டால் அறவே தவ சக்தி போயிடும். அதே மாதிரி தவம் செய்து கொண்டிருக்கும் பெண்கள் வேறொரு ஆண் மேலே ஆசைப்பட்டால் அவ தவ சக்தியும் போயிடும். புரியுதா? எண்ணங்களின் மாற்றம். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசினாலும் போயிடும். பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறான், நாம் இப்படி இருக்கிறோமே நினைச்சாலும் போயிடும். புரியுதா உங்களுக்கு? பக்கத்து வீட்டுக்காரன் கடனை உடனே வாங்கி வீடு கட்டினான், நீயும் கடனை உடனே வாங்கி வீடு கட்டிட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுற பற்றியா? அப்போ தியானம் செய்கிற எண்ணமே போயிடும். அதனால் நாமுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருந்தால் எல்லா நாளும் இனியது. அடுத்த கேள்வி. நீங்க சொல்றீங்க தவம் செஞ்சுக்கிட்டே இருந்தான்னு சொல்றீங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு நேரம் தவம் பண்ணுவீங்க? தவத்துக்கு நேர காலம்லாம் கிடையாது, எவ்வளோ நேரம் செய்யணும் கிடையாது. இப்போ வாசினா 24 மணி நேரமும் விழிப்பு நிலையும் உறக்க நிலையும் இருக்கும். உள்வாசி அதுவே நம்ம பிராணனை நல்லா கவனிங்க. இப்போ நம்ம மூச்சு சுவாசிக்கிறோம்ல, படுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா தூக்கத்தில் இருக்கும்போது என்ன செய்கிறோம்? நம்ம
நம்மளுடைய சுவாசத்தையே தொப்புள் கொடியிலேயே நிலச்சி சுவாசம் பண்ணிக்கிட்டே இருந்தோமா அது ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக மாறும் ஒன்று. அதே மாதிரி மூலாதாரத்திலேயே நம்ம வெளி சுவாசமாகவே இருக்கட்டும், வெளி சுவாசமாகவே இது பாருங்க, வெளி சுவாசமாக இருக்கட்டும். இந்த சூரிய காலில் விட இது பண்ணுங்க. ஆனால் அது மூலாதாரத்திலே சுவாசம் பண்ணணும். நினைவு அங்கே வைக்கணும், சுவாசத்தை இங்கே வைக்கணும். அப்போ என்ன ஆகும், அந்த மூலாதாரத்தில் நீ வெளி சுவாசம் பண்ணாலும் அந்த மூலாதாரத்தில் இருக்கிற ஜவ்வுனுடைய ஊசி முனை துவாரம் வேலை செய்து கொண்டே இருக்கும். இப்போ புரியுதா? இது யாருக்குமே தெரியாது. அதாவது நான் எப்படி என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா உள்வாசியும் செய்வேன், வெளிவாசியும் செய்வேன். உள்வாசி செய்யும்போது மூச்சு உள்ளுக்குள்ளேயே ரன் ஆகிடும். வெளிவாசி செய்யும் பொழுது இந்த சூரிய கலை மூலாதாரத்திலேயே சுவாசம் செய்வேன். மூலாதாரத்திலேயே சுவாசம் செய்து 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 அந்த குண்டலினி சக்தி நல்ல ஏக்கத்துக்கு செயல்படும். தூக்கத்திலையும் அதே சுவாசம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அது தொடர்பு கொள்ளும். அடுத்த கேள்வி. இப்போ நீங்க குண்டலினி சக்தி வந்து வேலை செய்யும் ஒரு இதுலையுமே ஒரு ஆளுக்கு வந்து ஆல்ரெடி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது தொடர்ந்து அப்படியே வேலை செய்யுமா, இல்லை அதுவும் தவசக்தி மாதிரி இதாயிடுமா? அதாவது நீ வந்து விட்டுட்டா வீணா போயிடும். தொடர்பு கொண்டு டெய்லி செய்துக்கிட்டு தான் இருக்கணும். விட்டுட்டா அது இதுவாகாது. மூலாதார சக்தி செயல்பட்டால் நீ செய்யணும். நமக்கு தான் மூலாதாரம் செயல்படுதுன்னு சொல்லிட்டு நீ கவனிச்சுன்னா அந்த சக்தி செயல்படாது, நின்றுடும். சுழல்கின்ற சக்கரம் சுழன்று கொண்டே இருக்குமானால் சக்கரத்தை இயக்கக்கூடிய சக்தி மனோசக்தி நமக்குள்ளதான் இருக்குது. அப்போ அந்த மனோசக்தியை கொண்டு நாம் இருக்கின்ற சக்கரங்களை செயல்பட வைக்க வேண்டியது நம்ம சுவாசத்தினுடைய நிலை. சுவாசத்தை எங்கே நம்ம சுவாசம் பண்ணுறோமோ அந்த சக்கரங்கள் இயக்கும். அது மூலாதாரத்தில் இயக்கினால் எப்பவுமே சிறப்பாக இருக்கும். அடுத்த கேள்வி. இப்போ குண்டலினிக்கும் வந்து இப்போ நம்மளோட கர்ம பதிவுகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கு? நாம் குண்டலினி செய்ய செய்ய அந்த பதிவுகள் குறையும், கர்மாக்களுடைய பதிவு குறையும். இதுதான் தியானத்துக்கு உள்ளது. நாம் செய்கின்ற பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அது செய்தால் நம்ம புனித ஆத்மாவாக மாறணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ எப்படி ஒரு வெள்ளை துணி அது அழுக்காயிடுச்சு, அப்போ என்ன செய்யணும், அதை நன்றாக துவைச்சி அது நீளம் போட்டு எப்படி அயன் பண்ணி வேட்டியாடாலும் சரி சட்டாலும் எப்படி நம்ம பழைய நிலை கொண்டு வருமோ அதே போல் நம்ம மனதில் உள்ள அசுத்த எண்ணங்கள் கர்மாக்கள் விலகுவதற்கு இந்த குண்டலினி தூய்மையான மனதையும் தூய எண்ணங்களையும் கொடுக்கும், நம் கர்மாக்களை விளக்கும். அடுத்த கேள்வி. அதே மாதிரி இப்போ நீங்க தவம் செஞ்சுட்டே வாங்கன்னு சொல்லிட்டீங்க. தவம் செஞ்சுட்டே வந்தா அவங்களுக்குள்ள வந்து நடக்கிற மாற்றங்கள் என்னவா இருக்கு? மாற்றங்கள் என்பது நம்மளை எக்காரணத்தை கொண்டும் எந்த தீங்கான செயல்களை செய்ய வைக்காது. நமக்கு வரப்போகிற ஆபத்தையும் இது தடுக்கும். நமக்கு ஒரு ஆபத்து ஏற்படுதுன்னா நம்ம அந்த திசைக்கு போகாத அளவுக்கு தடுத்துடும். நம்ம ஆறாக்கள் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நம்ம ஆறாக்கள் தடுத்துடும். இந்த குண்டலினி சக்தி அதிகரிக்கும் போது நம்ம ஆறாக்களும் அதிகரிக்கும். ஆறாக்கள் அதிகரிக்கும் போது விபத்துக்கள் வராத நம்மளை தடுக்கும். எச்செயலானாலும் அச்செயல் தீங்குகள் ஏற்படுமையானால் அது திசையை நோக்கி நம்ம பயணிக்க விடாது. அடுத்த கேள்வி. இப்ப நீங்க தவம் செய்யுங்கன்னு சொல்லிட்டீங்க, ஒரு குருவை வந்து தேர்ந்தெடுக்கிறது எப்படியா, இல்ல அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்களா? இல்ல குரு என்பது உபதேச குரு தான். இப்போ நான் அவங்களுக்கு உபதேசம் தான் பண்ணுறேன், நான் வந்து குரு கிடையாது. என்னுடைய முன்னோர்கள் உபதேசித்த ஞான சித்தர்கள் உபதேசித்த அந்த உபதேசங்களை உங்களுக்கு உபதேசிக்கிறேன். அப்போ குரு எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த குரு நீங்கள் காண்பதுக்காக வழிகாட்டி. அப்போ அந்த ஞான குரு உங்களுக்குள்ளே இருக்கார் பத்தியா, அவரை நீங்கள் தவத்தால் உணர உணர
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான குண்டலிலே பல விதமான சக்திகள் மாறுபடும். ஒருவருக்கு ஒரு விதமான சக்தி, இன்னொருத்தருக்கு ஒரு விதமான சக்திகள். குண்டலி கிளம்புவதே தான் ஒன்றா இருக்கலாம், எல்லா ஆதாரங்களில் கிளம்புவது ஒன்றா இருக்கலாம். ஆனால் இது சக்தி வந்து மாறுபடும், ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இப்போ சாதாரணமாக என்ன பார்த்தீங்கன்னா, எந்த நேரமும் சுவாதிஷ்டானம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஓசை கொடுத்துக்கிட்டே இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செல்லுகள் அதிகமாக போனால் என்ன, இந்த ஊர்ந்து செல்லும் செல்லுகள் அதிகமாக போனால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அதனுடைய இது கேட்கும், அந்த மாதிரி கேட்குது. அப்போ இது காரணம் விந்து நின்று விட்டது. அதனால் அது வந்து அந்த எஃபெக்ட் கொடுக்குது. விந்து அறவே வெளியே வேறாமல் நின்று விட்டது. அதனால் அந்த இது வந்து உணர்த்துது எனக்கு. இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமும் ஏற்றி தண்டுவாடத்தின் வழியாக ஏற்றி, புரியுதா, மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானத்துக்கு வழி தண்டுவாடத்தின் வழியாக ஏற்றி அதை மூளையில் ஜீர்ணிச்சிடுது. அடுத்த கேள்வி. இப்போ தவத்துக்கு சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி பண்ணணும், குரு வந்து நமக்குள்ள இருந்து தான் இது பண்ணுறாங்க. அது வந்து தவம் வந்து நம்மளுக்கு நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து 1008 குழப்பங்கள் இருக்கும். என்ன இருக்கு, நான் பண்ணுறது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அந்த வழிகாட்டணும் இல்லையா? வழிகாட்டுறது தானே குரு இருக்காரு. அவர் வழிகாட்டின் பேரில் தானே உனக்கு அது எல்லாத்தையும் சொல்லித்தராரு. அவர்கிட்ட கேள்வி, ஏதோ ஒரு கேள்வியும் பதிலும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ தியானத்துக்கே போகிற. யாரும் வழிகாட்டல, சும்மா கண்டபடியாக இதை பார்த்துட்டு கற்றுக்கிட்ட அப்படின்னா அதில் பிரச்சனை ஏற்படும். அதில் பிரச்சனை ஏற்பட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா அதை சரி செய்ய இப்போ எத்தனையோ பேர் இருக்கிறான், அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இல்லை. கற்றுக் கொடுத்துடுவான், வாழ்க வளமுறையிலே கற்றுக் கொடுத்துக்கிறான், அது சரி செய்யறதுக்கு அவனுக்கு தெரியல. அதில் ஒருத்தர் இந்த மாதிரி ஆகி போச்சு ஐயான்னாரு. நீ போய் அங்கே பார்த்து இது பண்ணிங்கன்னா எனக்கு அவங்க சரி செய்ய மாட்டேன்றாங்க, சரியாக போயிடுன்றாங்க. அதுக்கப்புறம் நான் சரி செய்து விட்டேன். புரியுதா? மகரிஷி இருந்தார், அவர் பண்ணார். மகரிஷி போல் உள்ள இது யாரும் இல்லை, வேதாத்திரி மகரிஷி. ஏன்னா நான் ஆசிரியர் பயிற்சி அதில் பெற்றேன். ஆசிரியர் பயிற்சி பெற்றாலும் பல பயிற்சிகள் பெற்றதுனால தான் எதனால் ஸ்டக் ஆகுதுன்னு என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது. இல்லைன்னா என்னாலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது, என்னாலேயும் அதை ஜீர்ணிக்க முடியாது, என்னாலேயும் அதை சரி செய்ய முடியாது. வேற கேள்விகள்? இப்போ நான் ஒரு நிலையை அடைஞ்சிட்டேன், அடுத்த நிலைக்கு போகணுன்றது அவங்களே உணர்வாங்களா ஐயா, இல்லை யாராவது உணர்த்தணும்? அவங்க தான் உணரணும், அவங்க தான் உணரணும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்டுன்னு உணர முடியாது. புரியுதா உனக்கு? ஆமாம். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த சக்தி இது ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சுன்னு. இவன் இன்னும் உணராதே கிடக்கிறான். குண்டலினி என்பது ஏறுச்சுன்னா தண்டுவாடம் விரிஞ்சி சுருங்கும், அது தெரியாதவன் நிறைய பேர் இருப்பான். குண்டலினி என்பது விரிஞ்சி சுருங்கணும். நடுமுதில் இருக்கிறது வந்து இப்படி நல்ல இப்படி விரிஞ்சி இப்படி சுருங்கும், இப்படி விரிஞ்சி சுருங்கும். சும்மா பிரமையில் நிறைய பேர் இருப்பான், மூலாதாரம் இயங்குது, எல்லா சக்கரமும் இயங்குது, அது இயங்குது, இது இயங்குது. ஒரு மண்ணாங்கட்டி இயங்காது, அந்த அளவுக்கு மன உறுதியோடு செய்யலை. ஆனால் இவன் மனப்பிரமையிலே இருந்துட்டு மனப்பிரமையிலேயே அவ்வளோதான். வேற கேள்விகள்? ஐயா இப்போ நிறைய பேர் தவம் பண்ணுறாங்க, பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படியே உடம்பு ஆடிக்கிட்டே இருக்கும். இவனால் அது பொய்யான தியானம் பண்ணுறான். தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறான், மெஸ்மரைசேஷன் பண்ணிக்கிறான். நான் தலையாட்டுறது, எதனால ஒரு மந்திரத்தை சொல்லி தலையாட்டி நடக்கிறது, இதெல்லாம் தியானமே கிடையாது, மென்டில். எல்லாம் மென்டில் ஆகிடும். புரியுதா? இதை பற்றி பேசியே பிரயோஜனம் கிடையாது. எதுக்கு தலையாட்டுற? அதாவது கோயிலுக்கு ஏமா உள்ள இருக்கிற சிலை ஆடுதா? ஆடலை. அது போல இருக்கணும். உள்ள இருக்கிற மூர்த்தம் ஆடாமல் எப்படி இருக்குதோ அது போல் ஆடாமல் தவம் செய்யணும். அதனால தான் கோயிலுக்கு போகிறான்.
நம்ம ஐயா சிலையாண்ட உட்காந்துக்கின்னு தலையாட்டி கிடக்கிறான். இந்த மாதிரி அடிமுட்டாள் பசங்க என்ன இருக்குது, மென்டலு. இவன் தியானமும் பண்ண முடியாது, தியானம் பண்ணுறதுக்கு லாக்கியம் கிடையாது. இவனுக்கு இந்த மாதிரி ஆடுறதுக்கு எவன் சொல்லி கொடுத்தாலும் அவன் ஆசிரியரும் கிடையாது. புரியுதா? அடுத்த கேள்வி. இப்ப ஆடக்கூடாது இதெல்லாம் ஆமாம். அப்ப தவம் வந்து பண்றான்றது வந்து எப்படியா இது பண்றது? மனதை ஒருநிலைப்படுத்தி ஆடாமல் அசையாமல் தவம் செய்யணும். ஆடிக்கிறது, எகிரிக்கிறது, எதனா ஒரு மனதை சொல்லிட்டு தலையை சுழட்டிக்கிறது இல்லை என்ன? அடுத்த கேள்வி. இப்போ வெளியில நடக்கிற செயல்கள்லாம் உள்ளுணர்வை பாதிக்காம நாளையில இருந்து ஒரு நல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டேல்ல, எல்லாத்தையும் கண்டு கழிச்சிட்டேல்ல. நைட்டு என்ன செய்கிற, போய் உக்காந்துக்கோ. தூங்குறதுக்கு முன்னாடி 15 நிமிஷமோ 30 நிமிஷமோ தியானம் பண்ணு. இந்த குப்பை தொட்டியெல்லாம் வெளியேறிடும். அப்போ இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருப்ப. பட்டு சர்க்குரு. இன்றைய நாள் சிறப்புடைய நாள். ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம். வாழ்க வையகம், வாழ்க வையகத்து மக்கள் அனைவரும் இறைவனை தேடுவோம், இறை உணர்வை பெறுவோம். வாழ்க வையகம். சர்க்குரு குருகடாட்சம்.